இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு ஒரே பொண்ணுங்கிறனாலயும், நீங்க இவ்வளோ கெஞ்சி கேட்டனாலே தான் இந்த விஷயத்த நான் பண்றேன். சொல்லப்போனா, இந்த விஷயத்த நான் பண்ணவே கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, வர்றவங்க யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது. வெளிய மட்டும் தெரிஞ்சுச்சுனா வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் என்னால இந்த ஊர்லயே வாழ முடியாது. புரிஞ்சுக்கங்கம்மா, நானும் புள்ள குட்டிக்காரன் தான். பொண்ணுகிட்டலாம் சொல்லிட்டீங்கல்ல? ஆ. ம். மா பொண்ணு அழகா இருக்காங்கல்ல? ம். பையனுக்கு பொண்ண ரொம்ப புடிச்சிருக்கு போல இருக்கு. அப்புறம் என்ன? பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம்ல? ம். ஒரு நிமிஷம். எனக்கு பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். எங்க அம்மாவும் புரோக்கரும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டாங்க. அத சொல்லாம எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்வா இருக்கு. என்னங்கறத நான் சொல்லிடுறேன். அது என்னன்னா, நான் இன்னும் ஏஜ் அட்டன் பண்ணல. ஆ. என்னம்மா சொல்ற? அது வந்து ஆண்டி, நான் இன்னும் வயசுக்கே வரல. ஆ? என்னம்மா உங்க பொண்ணு இப்படி பண்ணிட்டா? நான் படிச்சு படிச்சு சொன்னேன்ல. யோ புரோக்கரே, ஒரு விளங்காத பொண்ண என் பையன் தலையில கட்டி வைக்க பாக்குறீங்களா? மேடம் அப்படிலாம் இல்ல மேடம். நிறுத்தியா, நீ எதுவும் சொல்லாத. ஏதோ உடம்புல பிரச்சனை, மனசுல பிரச்சனைனா பரவாயில்ல, வயசுக்கு வரதுலயே பிரச்சனைனா? ஐயோ மேடம், அப்படிலாம் இல்ல மேடம். அத மறைச்சிட்டு என் பையனை வறண்ட கிணத்துல தள்ளி விட பாக்குறீங்களா? ஃப்ராடு குடும்பம். இத பாருங்க, எங்க அம்மாவை ஃப்ராட் எல்லாம் சொல்லாதீங்க. அப்புறம் வேற என்னன்னு சொல்ல? உண்மையை மறைச்சு கல்யாணத்துக்கு பேசினது உங்க அம்மா தானே? அதுக்கான விளக்கத்தை தான் நான் கொடுத்துட்டேன்ல. இத பாரு. மா உங்க ஆனஸ்டியை நான் மதிக்கிறேன். ஆனா வயசுக்கே வராத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் தியாகி இல்லை. சாரி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஜெனினிட்டி. வரங்க. வாமா போலாம். என்னம்மா பண்ணி வச்சிருக்கீங்க? ச்சே. சார் ப்ளீஸ் சார். மா நிறுத்துங்கம்மா. உங்களுக்கு உதவி பண்ண போய் எனக்கு அசிங்கப்படுத்தி வச்சிருக்கீங்க. உண்மையை சொல்றதா இருந்தா மாப்பிள்ளை வீட்ல எதுக்கு வர சொன்னீங்க? உங்களால என் டைமே வேஸ்ட். தயவு செஞ்சு போன் வைமா. ஏய் சத்யா நில்லு. இப்போ உனக்கு சந்தோஷமா? 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுவாங்க. நான் ஒரு பொய் தானடி சொன்னேன். அதுக்கு போய் இந்த வேலை பார்த்து வச்சிருக்க நீ. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம். ஆனா நீ சொல்ற பொய் என் வாழ்க்கையை தான் பாதிக்கும். ஏய் கொஞ்சம் நல்ல வயசுக்கு வந்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடும்டி. நீயும் ரொம்ப நாளா சொல்லிட்டு தாமா இருக்க. ஆனா எனக்கு ஒன்றும் வர மாதிரி தெரியல. ஒருவேளை வாழ்க்கை முழுக்க நான் வயசுக்கே வரலனா, அதை மறைச்சு கல்யாணம் பண்ணாலும் போக போறது என் வாழ்க்கை தானே. உனக்கு இப்ப என்ன வயசாகுதுன்னு தெரியுமா? கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசை இருக்கா இல்லையா? இருக்குமா, எனக்கும் எல்லார் மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெத்துக்கணும்னு ஆசையெல்லாம் இருக்கு. ஆனா இப்படி ஒரு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படணும்னு பயமா இருக்கு. இந்த உண்மையை மறைச்சுதான் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னா அப்படி ஒரு கல்யாணமே எனக்கு வேண்டாம். ச்சே. தோடி ஆபீஸ் தான் கிளம்பிட்டேன், வந்துட்டு இருக்கேன். ஏய் மாலா, உனக்கு விஷயம் தெரியுமா? இந்த சத்யாவை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. இவ அம்மாக்காரி இவ வயசுக்கு வர்றத மறைச்சி பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்கா. ஆனா இவ நான் வயசுக்கு வரலன்னு மாப்பிள்ளைகிட்டயும் சொல்லிட்டு இருக்கா. அவன் இவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஓடியே போயிட்டான். இந்த விஷயத்தெல்லாம் சொன்னா எவனாச்சும் கல்யாணம் பண்ணிக்குவானா? இவெல்லாம் ஒரு பொண்ணுன்னு எப்படிதான் ரோட்ல நடமாடுறாளோ தெரியல. இவதாண்டி அந்த பொண்ணு. மாப்பிள்ளை ஓடியே போயிட்டானா? ஏய் பொண்ணு பார்க்க வந்தாங்கடி. பொண்ணு நான் வயசுக்கே வரலையா, மாப்பிள்ளை தெரிச்சு ஓடிட்டான். அப்படியா? பாவண்டி அந்த பொண்ணோட நிலைமை. பாவம், வேலைக்கு போறாப்புல. சரி வா, நம்ம வேலையை பார்ப்போம். இதுக்கு மேல இந்த பொண்ணு என்னைக்கு வயசுக்கு வந்து என்னைக்கு கல்யாணம் நடக்கும் சொல்லு. மச்சான் அவளுக்குலாம் பிஹெச் வழினா எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல. எல்லா பொண்ணுங்களும் அதை சொல்லி ஏமாத்துவாளுங்க. ஆனால் இவருக்கு அந்த கொடுப்பன கூட இல்லைல்ல. ஆமாண்டா, எனக்கு தெரிஞ்சு இவ பொண்ணா இருக்கவே வாய்ப்பு இல்லை. சத்யா, டே சத்யா, உங்களே இல்லைங்க இவனங்க. சா போதும், கிளம்பலாம். அக்கா, ஏ தேஜு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்ல யாரும் இல்லையா, அதான் ஃப்ரெண்ட்ஸோட விளையாட வந்தேன். ஆமா, நீங்க எதுக்கு இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க? அதுவா, அக்காவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. அது எப்படி சரி பண்றதுன்னு தெரியல, அதான் அழுதுட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். சரி, சாப்பிட்டீங்களா?
சாப்பிட்டேன். ஒரு மாதிரி வயிறு வலிக்குது. இப்போ ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு வந்ததுலேருந்து இன்னும் வலிக்குது. அப்போ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல? அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி, நான் உங்களை ஒன்று கேட்கலாமா? ம். எதுக்கு அம்மாவும் பாட்டியும் உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க? அவங்களுக்கு நான் இன்னும் பெரிய மனுஷி ஆகலையாம், அதான். ஆமாம், நீங்கள் என்ன குள்ளமாக தான் இருக்கீங்க. ம். அது இல்லை, பொண்ணுங்கெல்லாம் வளரும்போது உங்களுக்குள்ள ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நடக்குமா, அது எனக்கு இன்னும் நடக்கல, அதான். புரியலை. ஒரு சில விஷயங்கள் புதுசா நடக்கும். பிடிச்ச விஷயம் பிடிக்காம போகும், பிடிக்காத விஷயங்கள் பிடிக்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் நடக்கும்போது உனக்கே புரியும். அப்போ உன்னை பெரிய மனுஷின்னு சொல்லுவாங்க. அப்போ அது நடக்கும்போது ரொம்ப வலிக்குமா? ஆ, லைட்டா நினைக்கிறேன். எனக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்கு. தேஜு, நீ பயப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ நான் பெரிய மனுஷி ஆகிட்டா நீங்கள் என் கூடவே இருப்பீங்களா? பார்க்கலாம். ப்ராமிஸ்? சரி, ப்ராமிஸ். சரி, நான் வரேன். சாரிம்மா. என்கிட்ட பேச மாட்டியா? நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது சத்யா. ஆனா எனக்கு தான் என்ன பண்ணணும்னு தெரியல. உன் வாழ்க்கையை எப்படி கரை சேர்க்க போறேன்னே எனக்கு புரியல. நீ ஏமா அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க? விட பார்த்துக்கலாம். ஒருவேளை நான் வாழ்க்கை முழுக்க வயசுக்கு வரலனாலும் உன் கூடவே உன் பக்கத்துலேயே சந்தோஷமா என் வாழ்க்கையை ஓட்டிப்பேன். அப்ப நான் சாகுற வரைக்கும் இந்த பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கணுமா? அம்மா, ஏமா இப்ப தேவையில்லாம இந்த வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? அடி போய், உங்க அப்பாவும் ஃபாரின்ல வேலைன்னு அங்க போயிருக்காரு. இங்க சுத்தி இருக்கவங்க பேசுறதெல்லாம் நான் மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கேன். வாய்க்கு வந்தபடிலாம் பேசுறாங்க. என்னால அதெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியல. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாவது ஊர் வாயெல்லாம் மூடலான்னு பார்த்தேன். அதுக்காக தான் இவ்வளவு பெரிய ரிஸ்கே எடுத்தேன். ஆனா அதையும் நீ உன் தலையில மண்ணெல்லி போட்டு எடுத்துக்கிட்ட. உனக்கே இந்த நிலைமைனா சம்மந்தப்பட்ட என் நிலைமையை கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? மற்றவங்க பேசுறதெல்லாம் என்ன அஃபெக்ட் பண்ணலன்னு நினைச்சிட்டு இருக்கியாமா? நான் தான் எதையும் மண்டைக்குள்ள ஏத்திக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். யார் என்ன பேசினாலும் என் அம்மா என் பக்கத்துலேயே இருப்பாங்கிற தைரியம் தான். சத்யாமா, சத்யாமா, சொல்லுங்கக்கா. அம்மா இல்லையா? மா, ஆ, மா, தேஜோட அம்மா கூப்பிடுறாங்க. இதோ வரேன். சொல்லுங்க தேஜம்மா. தேஜு ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டா. அடிப்பாவி, வீட்லயா இருக்கா? நான் போய் ஒரு பார்க்கறேன். நிமிஷமா, அம்மா மட்டும்தான் கூட்டு போக வந்தேன். ஆமா சத்யா, அதுக்கெல்லாம் நீ போக கூடாது. ஏ, நீ ஏன் இன்னும் வயசுக்கு வரல? அப்புறம் எப்படிம்மா அந்த சடங்குக்கெல்லாம் வர முடியும்? சத்யாம்மா, தலைக்கு தண்ணி ஊத்துங்க, கொஞ்சம் வரீங்களா? ஆ. சத்யா, இதெல்லாம் உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனா சடங்கு சம்பிரதாயம் அதான். ஏமா, சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் கண்ணில் கூடவா பார்க்க கூடாது? அப்போ நான் பெரிய மனுஷி ஆகிட்டா நீங்கள் என் கூடவே இருப்பீங்களா? ப்ராமிஸ்? சரி, ப்ராமிஸ். நான் போவேம்மா. ஏ இரு, நீ எப்படி வரலாம்? சத்யா, வேண்டாம் சத்யா, சொன்னா கேளு. இல்லம்மா, நான் கண்டிப்பா போவேன். விடு. சத்யா, சொல்றத கேளு சத்யா. விடுமா. அதெல்லாம் போகாத, சொன்னா கேளு. மா, சொன்ன கேளுமா, சின்ன பொண்ணுமா. நான் வருவேன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவா. விடு. வேண்டாம் சத்யா. அம்மா. சத்யா, அம்மா. ஏ சத்யா, சத்யா, என்னடி? என்னாச்சு? சத்யா என்னாச்சு? அத்தை, எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல. நடக்கவே நடக்காதுன்னு இருந்தது, திடீர்னு நடந்துருச்சு. இதை நீங்க எப்படி ஜீரணம் பண்ணிக்க போறீங்கன்னே எனக்கு தெரியல. நம்ம சத்யா இருக்கால, அவ வயசுக்கு வந்துட்டா அத்தை.
யாருக்கு கால் பண்ணலாம்? அந்த கிரிஜா கிட்ட தான் சொல்லணும். தேஜு, ம் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி உன் பக்கத்துலயே இருக்கேனா?